தமிழ்நாடு செய்திகள். தமிழ்நாடு சார்ந்து என்னென்ன முக்கியமான செய்திகள் செப்டம்பர் மந்த்ல வந்துச்சுங்கிறத பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு செய்திகள். அதுல முதல்ல பார்க்க போறது உச்சநீதிமன்றத்துல ஒரு முக்கியமான தீர்ப்பு. ஓகேவா? எது குறித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சுயமரியாதை திருமணத்துக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கப்படுது. அது என்ன சுயமரியாதை திருமணம்? சுயமரியாதை திருமணம் ஜனவரி 17, 1968 அப்ப முதலமைச்சரா இருந்த அறிஞர் அண்ணா அவர்களால ஓகே, அறிஞர் அண்ணா அவர்களால கொண்டு வரப்படுது. எதுல கொண்டு வரப்படுதுன்னா, நம்மளுடைய இந்து திருமண சட்டம் 1955. ஓகே, இந்து திருமண சட்டம் 1955. ஏன்னா திருமணம்ங்கிறது நம்ம பாலிட்டியில பார்த்திருப்போம். திருமணம்ங்கிறது பொதுப்பட்டியல்ல வர விஷயம். ஓகேவா? பொதுப்பட்டியல்ல வர விஷயம் அப்படின்னா, அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்ல வர விஷயம். கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு விஷயம் வருதுன்னா, மத்திய அரசாங்கம் பாராளுமன்றம் சட்டம் இயற்ற முடியும், மாநில சட்டப்பேரவையும் சட்டம் இயற்ற முடியும். அப்போ இந்து திருமண சட்டத்தை இயற்றுறது மத்திய பாராளுமன்றம். தமிழ்நாடு அரசாங்கம் அதுல ஒரு திருத்தம் பண்றாங்க. அதுல ஒரு செக்ஷனை சேர்க்கிறாங்க, செக்ஷன் 7A. ஓகேங்களா? இந்த 7A என்ன சொல்லுது அப்படின்னா, அது இந்து திருமண சட்டத்துல சுயமரியாதை திருமணத்தை சேர்க்குது. அது என்ன சுயமரியாதை திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அல்லது சீர்திருத்த திருமணம் சொல்லுவாங்க. சீர்திருத்த திருமணம், சுயமரியாதை திருமணம் அல்லது சீர்திருத்த திருமணம். இது பெரியார்களோட முக்கியமான ஒரு விழிப்புணர்வு விஷயம். ஏன்னா பெரியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரியான சீர்திருத்த திருமணங்கள் மூலமாக தான் சாதி ஏற்றத்தாழ்வுகளை களைய முடியும். சாதி பாகுபாடு இல்லாம, மத பாகுபாடு இல்லாம ஆண் பெண் இருவரும் சமம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட முன்மொழியப்பட்ட ஒரு முக்கியமான திருமணம் சீர்திருத்த திருமணம். எந்தவித வேத சடங்குகளும் இல்லாம, எந்தவித சம்பிரதாயங்களும் இல்லாம, ஜஸ்ட் வெறும் மாலையை மட்டும் மாத்திக்கிற ஒரு முக்கியமான திருமணம், பதிவு செஞ்சு மாலையை மட்டும் மாத்திக்கிற திருமணம் சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணம். இந்த திருமணம் இந்து திருமண சட்டத்தின் மூலமா நம்மளுடைய அறிஞர் அண்ணா என்ன பண்ணிருக்காரு, அதுல ஆட் பண்ணிருக்கார். அதுக்கான செக்ஷன் 7A எப்ப அந்த சட்டம் கொண்டாடப்படுது அப்படின்னா 1968. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணா கொண்டாடுறார் 1968. இந்து திருமண சட்டம் 1955 திருத்தம் பண்ணி அதுல ஒரு செக்ஷன் ஆட் பண்றாங்க, பிரிவு 7A. ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்நாடு சார்ந்து வந்தது. அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. எதுக்காக அந்த கமிட்டி அமைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கமிட்டி நம்மளுடைய ஜிஎஸ்டில குறிப்பா ஐஜிஎஸ்டி, அதாவது ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் சரக்கு மற்றும் சேவை வரி, இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ல என்ன மாதிரியான விளைவுகள் தமிழ்நாட்டுக்கு இருக்குங்கிறத குறித்து ஆய்வு செய்யறதுக்காக நம்மளுடைய இது அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களுடைய தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. இந்த கமிட்டி எதுக்காக அமைக்கப்பட்டிருக்குங்கிறத மட்டும் தான் நமக்கு அது சார்ந்த கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த கமிட்டி ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி குறித்து ஆய்வு செய்யறதுக்காக இந்த கமிட்டி அமைச்சிருக்காங்க. யாரோட தலைமையில? அரவிந்த் சுப்பிரமணியம் தலைமையில. அரவிந்த் சுப்பிரமணியம் யாரு அப்படின்னா, இந்திய அரசாங்கத்துடைய முன்னாள் பொருளாதார ஆலோசகர். ஓகேவா? எக்கனாமிக் அட்வைசர், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், முன்னாள் பொருளாதார ஆலோசகர். இந்திய அரசாங்கத்தோட முன்னாள் பொருளாதார ஆலோசகரான அரவிந்த் சுப்பிரமணியம் அவரோட தலைமையில இது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, ஐஜிஎஸ்டிக்கான முறை குறித்து ஆய்வு செய்யறதுக்காக, அது எப்படி வசூலிக்கப்படுது, அதோட இம்பாக்ட் ஆன் தமிழ்நாடு எக்கானமி, தமிழ்நாடு பொருளாதாரத்தில் அதோடைய விளைவு எந்த மாதிரி இருக்கு குறித்து ஆய்வு செய்யறதுக்காக அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களோட தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான கமிட்டிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம கேள்வியில் எதிர்பார்க்கலாம், நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் டாபிக்ல இருந்து. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், கடற்பாசி பூங்கா. ஓகே, சீவீட் பாலிசி. மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கடற்பாசிக்காக இந்தியாவிலேயே முதல் முறையா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க ராமேஸ்வரம் பக்கத்துல வழமாவூர் அப்படிங்கிற இடத்துல முதல் முறையா ஒரு பார்க் அமைக்க போறோம். கடற்பாசி பூங்கா, சீவீட் பார்க் அமைக்க போறது தமிழ்நாடு அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ரொம்ப முக்கியமான திட்டம். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா, அந்த கடற்பாசி ரொம்ப மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கிறதுக்காக, புற்றுநோய் முதற்பட்ட முக்கியமான நோய்களை கியூர் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்காக இதுக்காக ஒரு கடற்பாசி பூங்காவை அமைச்சிருக்கோம். அது மூலமா அங்க சுற்றி இருக்க மீனவர்களுக்கு வாழ்வாதாரம், வேலை வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசாங்கத்தால் உருவாக்கப்படும். இந்த பூங்கா உருவாக்கிட்டு, ஓகேங்களா, வேலை வாய்ப்பு உருவாகும். அதே சமயத்தில் கடற்பாசியிலிருந்து நம்ம மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த வேதிப்பொருட்களை எடுக்க முடியும். இதுக்காக நம்ம இந்திய அரசாங்கத்தை திட்டத்தின் கீழே தான் கொண்டாந்துருக்கோம். அந்த திட்டம் பேரு பிரதான் மந்திரி மத்திய சம்படா யோஜனா. ஓகே, பிரதான் மந்திரி மத்திய சம்படா யோஜனா. இந்த திட்டத்தின் கீழே தான் நம்மளுடைய இந்த சீவீட் பார்க், அதாவது கடற்பாசி பூங்காவை தமிழ்நாடு அரசாங்கம் அமைச்சிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே அதுக்கு அந்த கடற்பாசி பூங்கா அமைக்கிறதுக்கான நிதியை தமிழ்நாடு அரசாங்கம் பெறும். ஓகேவா? மத்திய அரசு திட்டத்தின் கீழே மாநில அரசு இந்தியாவிலேயே முதல் முறையா கடற்பாசி பூங்காவை அமைச்சிருக்கு. ஓகேங்களா? இதான் கடற்பாசி. இந்த கடற்பாசிக்காக ஒரு பார்க் மாதிரி அமைச்சிருப்பாங்க. எங்க? ராமேஸ்வரம் பக்கத்துல வழமாவூர் அப்படிங்கிற இடத்துல. ஓகே, வழமாவூர் நியர் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராமநாதபுரம் மாவட்டம். ஓகே, வழமாவூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் அந்த கடற்பாசி.
அடுத்து கலைஞர் செம்மொழி விருது 2023 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வரலாம். ஏன் அப்படின்னா வருஷம் கவர்மெண்ட் வந்ததுல இருந்து கலைஞர் செம்மொழி விருதை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில 2023ஆம் ஆண்டுக்கான செம்மொழி விருது இலக்கிய அறிஞர் கு ராமசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு கொடுத்திருக்காங்க மட்டும் தெரிஞ்சா போதும். செம்மொழி விருது, கலைஞர் செம்மொழி விருது 2023ஆம் ஆண்டுக்கான விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா கு ராமசாமி அவர்கள். இவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்திய மொழிகளின் மத்திய நிறுவனத்துல முன்னாள் துணை இயக்குனராக இருந்திருக்காங்க. ஓகேவா? அதாவது அந்த செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்துல முன்னாள் துணை இயக்குனராக இருக்கும்போது தமிழ் மொழி கொடுத்து நிறைய ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிச்சிருக்கிறதால இவருக்கு என்ன கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு கலைஞர் செம்மொழி இலக்கிய விருது கொடுத்திருக்காங்க 2023ஆம் ஆண்டுக்கானது. ஓகேவா? பண்டைய தமிழ் கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தில் புதிய அறிவியை உருவாக்குவதற்கு வழிகோலை இவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்கார். அதனால இந்த விருது 2023ஆம் ஆண்டுக்கான விருது கு ராமசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சா போதும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இவர் தான் கு ராமசாமி. ஓகே, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் நம்மளுக்கு கு ராமசாமி அவர்களுக்கு அந்த கலைஞர் செம்மொழி விருது 2023ஆம் ஆண்டுக்கான விருது வழங்குறார். ஓகே, அடுத்து சேலம் ஜவ்வரிசிக்கு புவிசார் குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். புவிசார் குறியீடு ஒரு குறிப்பிட்ட புவியியல் இடத்துல முக்கியத்துவம் வாய்ந்த தனித்துவமான அதுக்குன்னு தனியா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு முக்கியமான பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுது இந்தியாவில். அந்த வகையில் இந்தியாவிலேயே அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. சேலம் மாவட்டத்தில் இருக்க மரவள்ளி கிழங்குல இருந்து உற்பத்தி ஆகிற ஜவ்வரிசிக்கு சாகோ அப்படின்னு சொல்லப்படுற ஜவ்வரிசிக்கு என்ன கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு வந்து இந்த முறை செப்டம்பர் மாதம் புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு. ஓகேவா? அந்த புவிசார் குறியீடு மரவள்ளி கிழங்குல இருந்து எடுக்கிறோம். அந்த மரவள்ளி கிழங்கு அதிகமா உற்பத்தி பண்ற மாநிலமும் சேலம் தான். அதே வகையில ஜவ்வரிசியும் அதிகமான உற்பத்தி செய்யுது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். மரவள்ளி கிழங்கு தமிழ்நாடு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேர்ல பயிரிடப்பட ஒரு முக்கியமான தோட்டக்கலை பயிர். தமிழ்நாட்டில் இருக்க சேலம் மாவட்டத்தில் முதல் முறையா எப்ப அந்த மரவள்ளி கிழங்கு பயிரிடப்படுது அப்படின்னா 1943 1943 நம்மளோட இந்த டாப்பியாக்கோங்கிற அந்த மரவள்ளி கிழங்கு 1943 மாணிக்கம் செட்டியார் அப்படிங்கிற ஒரு ஆள் என்ன பண்ணது, முதல் முறையா சேலம் மாவட்டத்தில் பயிரிடப்படுது. இன்னைக்கு முக்கியமான, அதாவது சேலம் நாமக்கல் மாவட்டங்கள்ல முக்கியமான ஒரு உணவு பயிராகவும் அதே சமயத்தில் ஜவ்வரிசிக்கான உற்பத்திக்கு ஒரு முக்கியமான பொருளாகவும் என்ன இருக்கு, மரவள்ளி கிழங்கு இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் மரவள்ளி கிழங்குக்கு, இந்த மரவள்ளி கிழங்கு மூலமா உற்பத்தி ஆகிற ஜவ்வரிசிக்கு இந்த வருஷத்துல நம்ம என்ன கொடுத்திருக்கோம், ஜிஐ டேக் கொடுத்திருக்கோம். ஜிஐ டேக் கொடுத்து பார்க்கும்போது இந்தியாவில் முதல் முறையா ஜிஐ டேக்காக கொடுக்கறதுக்கு ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டம் பேரு ஜிஐ டேக் ரெகுலேஷன் ஆக்ட், புவிசார் குறியீடு ஒழுங்குமுறை சட்டம். புவிசார் குறியீடு ஒழுங்குமுறை சட்டம் 1999 1999. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். புவிசார் குறியீடு ஒழுங்குமுறை சட்டம் 1999 ஜிஐ டேக் ரெகுலேட்டிங் ஆக்ட். ஓகே, இந்த ரெகுலேஷன் ஆக்ட் மூலமா 1999 போடப்பட்டாலும் 2004 இருந்து தான் இந்தியாவில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டு இருக்கு. ஓகே, 2004 இருந்து இந்த புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் முதல் புவிசார் குறியீடு பெற்ற முதல் பொருள் டார்ஜிலிங் டீ, டார்ஜிலிங் தேநீர், தேயிலை. டார்ஜிலிங் தேயிலை முதல்ல புவிசார் குறியீடு பெற்ற பொருள். ஓகேவா? டார்ஜிலிங் தேயிலை. தமிழ்நாட்டில் முதல்ல புவிசார் குறியீடு பெற்ற பொருள் இஸ் சேலம் வெண்பட்டு. ஓகே, சேலத்தில் இருக்க ஒயிட் சில்க், சேலம் வெண்பட்டு தமிழ்நாட்டில் முதல்ல புவிசார் குறியீடு வாங்கின பொருள். ஓகேங்க, சேலம் வெண்பட்டு. ஓகே, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஜிஐ டேக் ரெகுலேஷன் ஆக்ட் 1999 மூலமா 2004 முதல்ல நம்மளுடைய ஜிஐ டேக் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் டார்ஜிலிங் டீ. டார்ஜிலிங் எந்த மாநிலம், இஸ் மேற்கு வங்காளம். ஓகே, அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதல்ல வாங்கினது சேலம் வெண்பட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி காஞ்சிபுரம் பட்டு, நிறைய பட்டுலாம் வந்து தமிழ்நாட்டில் தான் வாங்கியிருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான புவிசார் குறியீடுகளை வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. இது நாள் வரைக்கும் தமிழ்நாடு 58 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று இந்தியாவிலேயே முதலிடமா இருக்கு. ஓகேவா? சேலம் இந்த ஜவ்வரிசி முதற்கொண்டு. ஓகே, சேலம் ஜவ்வரிசி இது. ஓகே, அடுத்து பார்க்க போறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல வாரியம். ஓகேவா? 2007 அமைக்கப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல வாரியத்தை தமிழ்நாடு அரசாங்கம் மறுசீரமைப்பு செய்திருக்கு, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு. ஓகேவா? ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி, ஏன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கன்னா ஏற்கனவே இருந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்களை மாத்துறாங்கன்னு அர்த்தம். மாத்திட்டு இப்ப தலைவரா யார் இருக்க போறா அப்படின்னா அந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சரா இருக்கவர், அதோடைய எக்ஸ் அபிஷியோ சேர்மனா இருப்பார். அதான எக்ஸ் அபிஷியோ. யாரெல்லாம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சரா வராங்களோ பதவி வழியில அவங்க வந்து எதுக்கு தலைவரா இருப்பார், நம்மளோட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல வாரியத்தோட தலைவரா இருப்பார். ஓகேங்களா? யார் தலைவரா இருப்பார், எத்தனை உறுப்பினர்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, 17 உறுப்பினர்கள். எப்ப முதல் முறையா அமைக்கப்பட்டுச்சுன்னா 2007. ஓகேவா? இந்த அமைப்போட முக்கியமான வேலை என்ன, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்கள் மற்றும் மக்களுக்கான நல வாரியங்கள், அதுக்கான முக்கியமான நல திட்டங்களை செயல்படுத்துறது நம்ம வாரியத்தோட முக்கியமான பணி. ஓகேங்களா? அடுத்து
கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். 2023 அமல்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இதன் மூலமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க பெண்களுக்கு மாதம் அவங்களுக்கான உரிமை தொகையா, ஓகேவா, உதவி தொகை கிடையாது, உரிமை தொகையா 1000 ரூபாய் வழங்கப்படும். ஓகேவா, 1000 ரூபாய் வழங்குற ஒரு முக்கியமான திட்டம் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். எதுக்காக இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்குறாங்க அப்படின்னா, ஒரு பெண்கள் வீட்டில் இருக்க ஒரு பெண்களுடைய பொருளாதாரம் சாராத வேலைகளான வீட்டு வேலைகளை அங்கீகரிக்கிற விதமா முதல் முறையா தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்க, 1000 ரூபாயை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அனௌன்ஸ் பண்ணி இப்ப நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. எப்போ இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தினமான செப்டம்பர் 15 இருந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க தொடங்கினாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல. ஓகே, காஞ்சிபுரத்துல இந்த திட்டத்தை தொடங்கி வச்சார் முதலமைச்சர். எப்போ அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. டேட் முதற்கொண்டு கேள்வி கேட்பாங்க நம்ம குரூப் 4 எக்ஸாம்ல. செப்டம்பர் 15 2023 காஞ்சிபுரத்துல இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. மகளிருக்கு அவங்களுடைய பொருளாதாரம் சாராத வேலைகளை, குறிப்பா வீட்டு வேலைகளை, அவங்களுக்கு வீட்டு வேலைக்கு நம்ம காசு கொடுக்கறது கிடையாது, அவங்களுக்கான ரெகக்னைசேஷன் கிடைக்கிறது கிடையாது. அந்த ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்றதுக்காக இந்தியாவிலேயே முதல் முறை என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த வீட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க, குறிப்பா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற ஒரு முக்கியமான திட்டம் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஓகேங்களா, அதால கரெக்டா 15ஆம் தேதிக்குள்ள 15th எல்லாருக்கும் என்ன கிடைச்சிரும், வறுமை கோட்டில் கீழே இருக்க எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கிடைச்சிடும். அதுக்கான ஒரு முக்கியமான திட்டம். ஓகேவா, முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலை நிறுவனர் சி.என். அண்ணாதுரை அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேவா, அட்ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோ. அடுத்து, ஓகே, இந்த திட்டத்துக்கு கீழே எவ்வளவு பேர் பயன்பட போறாங்க அப்படின்னா 1.06 கோடி குடும்ப தலைவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் உரிமை தொகையா வழங்கப்படுகிறது. இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளவு ரூபாய் செலவாக போகுது, 12,000 crores, 12,000 கோடி ரூபாய் செலவாக போகுது. ஓகே, இந்த 1000 ரூபாய் திட்டத்தை, கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கி வைக்கும் போது, காஞ்சிபுரத்தை தொடங்கி வைக்கும் போது எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் அது. ஓகே, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது யூனிட் 8க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய வெம்பக்கோட்டையில சுடுமண்ணாலான 2 முக்கியமான பானைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, சுடுமண்ணாலான பானைகள். ஏன்னா சுடுமண் தொழில்நுட்பம் அப்ப இருந்திருக்கு. ஓகே, ஒரு மண்ணை எடுத்து சுட்டு தான் அதை பயன்படுத்தணும். சுட்டு பயன்படுத்தும் போது அதோடைய டியூரபிலிட்டி, அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அந்த மாதிரியான பானைகளை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, வெம்பக்கோட்டையில கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 முக்கியமான பானைகள். ஓகேவா, வெம்பக்கோட்டை எந்த மாவட்டம் கேட்பாங்க, விருதுநகர் மாவட்டம். ஓகேவா, வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம். அதுல மாநில நம்ம ஸ்டேட்டோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் செகண்ட் பேஸ்ல 2ஆம் கட்ட அகழாய்வு நடத்திட்டு இருக்கும் போது 2 முக்கியமான பானைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு பானை பாத்தீங்கன்னா ஒரு திரவம் கொதிக்கப்பட்டு வழியிற மாதிரி ஒரு பானை. ஓகே, அந்த வழியிறதுக்கான ஒரு ஏத்தா மாதிரி ஒரு பானை. இப்ப சாப்பாடு கொதிக்கும் போது அது வெளில வரணும்ல, அந்த வெளில வராம அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பானையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மலா ஒரு பிளாக் அண்ட் ரெட் அண்ட் பிளாக் பானை. ஓகே, சிவப்பு மற்றும் கருப்பாலான பானையை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 பானை. அந்த 2 பானை என்ன அதை பார்ப்போம். அதை தாண்டி வேற என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மணிகள், பொம்மைகள், டெரகோட்டாவால் செய்யப்பட்ட பானைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஷெல் வளையல்கள் வளையல், நார்மலான வளையல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். இதுதான் அந்த பானை, கண்டுபிடிக்கப்பட்ட பானை சிவப்பு கருப்பு பானை. ஓகே, சிவப்பு கருப்பு பானை. அதை தாண்டி நம்ம திரவம் வழிந்தோடுற நிலையில இருக்கிற ஒரு பானை கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க உள்ள சாப்பாடு மாதிரியான ஒரு விஷயத்தை கொதிக்கும் போது அதுல இருந்து வெளியாகிற தண்ணி, எக்ஸஸான இருக்க வாட்டர் வெளில போறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பானையை நம்மளோட வெம்பக்கோட்டையில கண்டுபிடிச்சிருக்காங்க. கேள்வியா அது மாதிரி கேட்கலாம், இந்த மாதிரியான பானை எங்க கண்டுபிடிச்சிருக்கோம்னா வெம்பக்கோட்டை. வெம்பக்கோட்டை எந்த மாவட்டம், விருதுநகர் மாவட்டம். ஓகேவா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை. ஓகேவா, அடுத்து குரத்தியரை பாலை. ஓகே, குரத்தியரை பாறை கோயில். குரத்தியரைங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஒரு முக்கியமான பாண்டியர் கால கோயில். ஓகேவா, அந்த பாண்டியர் கால கோயில் தமிழ்நாடு அரசாங்கத்தால பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்கு. அது செய்தியில வந்துச்சு. ஓகேவா, நம்மளுக்கு கேள்வி எது மாதிரி கேட்கலாம்னா குரத்தியரை பாறை எந்த மாவட்டத்தில் இருக்கு, எந்த மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம். குரத்தியரை பாறை எந்த மன்னர்களுக்கு காலத்தை சேர்ந்ததுன்னா குரத்தியரை பாறை பாண்டியர் காலத்து ஒரு கோயில். ஓகே, பாண்டியர் காலத்து பாறையால் வெட்டப்பட்ட கோயில், ராக் கட். ஓகே, பாறை கோயில். ஏன்னா பாறையை குடைஞ்சு அதுல கோயிலை உருவாக்கி இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமா தமிழ்நாடு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அதை பத்தி பார்த்து வச்சுக்கோ. அதுல அந்த குரத்தியரை பாவையில் யாரை வந்து கடவுளா வணங்குறாங்க, அங்க ஔவையார் அவர்களை, சங்ககால ஔவையார் அவர்களை அம்மனா வணங்குறாங்க. ஔவையார் அம்மன். ஓகேவா, ஔவையார் அம்மனா வந்து அந்த குரத்தியரை பாறை கோயில்ல வணங்கப்படுறாங்க. ஓகே, ஔவையார் வந்து சங்ககால கவிஞர். நமக்கு தெரியும்ல, பாரி கபிலருடைய ஃப்ரெண்டு, முக்கியமா கபிலருடைய ஃப்ரெண்ட், கபிலருடைய தோழி நம்மளுடைய ஔவையார், சங்ககால புலவர். ஓகேவா,
கல்வெட்டு ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாறையில் செதுக்கப்பட்டது மகாவிஷ்ணுவின் உருவம்னு சொல்லியிருக்கார். ஓகேவா, அது ஔவையாரோட சிலை கிடையாது, மகாவிஷ்ணுவோட உருவம்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அவர் ஒரு கூற்று ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கார். ஓகேங்களா, அது பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கேள்வி எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, இந்த குரத்தியரை பாறை எந்த மாவட்டத்தில் இருக்கு? கன்னியாகுமரி மாவட்டம். யாரோட காலத்தை சேர்ந்ததுன்னா பாண்டியர் கால கல்வெட்டு கோயில். கல்வெட்டு மீன்ஸ் பாறை கல்வெட்டு கோயில். ஓகே, அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் அந்த பாறை கல்வெட்டு, குரத்தியரை பாறையில் இருக்க பாறை கல்வெட்டு கோயில். ஓகே, அடுத்து பார்க்க போறது கீழடியில கார்னீலியன் மணிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்னீலியன் மணிகள் பொதுவா கார்னீலியன் மணி கண்ணாடி மணிகள், கண்ணாடியிலும் குறிப்பா சிவப்பு கண்ணாடி மணிகள். அது பொதுவா எந்த மாதிரியான இடத்துல இருக்குன்னா குஜராத், மகாராஷ்டிரா மாதிரியான இடங்கள்ல காணப்படுற அந்த கார்னீலியன் மணிகளை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? கீழடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ குஜராத், மகாராஷ்டிரால அந்த பகுதிகளில் இருந்து மக்கள் வணிகம் வந்து எங்க செஞ்சிருக்காங்க? நம்மளோட கீழடியில வணிகம் வந்து செஞ்சதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதுதான் அதோட முக்கியத்துவம். ஓகேங்களா, அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து இங்க வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க, வர்த்தகம் நடந்திருக்குங்கிறதுக்கான ஆதாரம் தான் அந்த கார்னீலியன் மணிகள். 74 கார்னீலியன் மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, சிவப்பு கருப்பு நிலத்தில் இருக்கும், கீழடியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்கும்னா இதுதான். ஓகே, சிவப்பு நிறத்தில் இருக்கிறது இந்த கார்னீலியன் மணிகள். குறிப்பா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஓகே, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும், உருளை வடிவத்தில் இருக்கும். ஓகே, கீழடி, நம்ம கீழடி பத்தி பார்க்கும்போது கீழடி ஒரு சங்ககால நகரம். ஓகே, சங்ககால நகரம். ஓகே, சங்கம் பீரியட் சிட்டி. ஓகே, சங்ககால நகரம். சங்க காலம்னா என்ன பீரியட்? கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து, கிமு பிசி 3rd செஞ்சுரியிலிருந்து AD 3rd செஞ்சுரி, அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சேர்ந்ததுதான் சங்க காலம். ஆனா நம்ம கீழடியில் கிடைக்கப்பட்டிருக்க எழுத்து முறையை ஆராய்ச்சி பண்ணும்போது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு பதிலா கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது சங்க காலம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தமிழ் புக்கில் எப்படி இருக்கும்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை சங்க காலம்ங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட கீழடியில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது நம்மளோட சங்க காலம்ங்கிறது கூடுதலாக 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுங்கிற மாதிரி நிறுவி இருக்காங்க. ஓகேங்களா, அதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் கார்னீலியன் மணிகள். அடுத்து பார்க்க போறது EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதாவது மின்சார வாகனங்களோட உற்பத்தியில பயன்பாட்டில் தமிழ்நாடு முதல் இடம் வகிக்குது. எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 40%, 40 விழுக்காடு மின்சார வாகனங்கள் தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எதுக்காக அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோமா காலநிலை மாற்றத்துக்காக, ஓசோன் படல இழப்புக்காக முக்கியமாக செயல்பட்ட ஒரு முக்கியமான வாயு CO2, கார்பன் டை ஆக்சைடு. ஓசோனுக்கு HCFC. ஓகே, ஓசோனுக்கு HCFC. நம்மளுடைய பூமியோட வெப்பநிலை உயர்வுக்கு முக்கியமான வாயு கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவோட உமிழ்வை குறைக்கணும்னா அதுக்கு மாற்றீடான ஒரு விஷயம் தான் நம்மளுடைய மின்சார வாகனம். ஓகேவா, இந்த மின்சார வாகனத்தோட உற்பத்தியை நம்ம அதிகரிக்கிறோம். இந்திய அரசாங்கம் ஒரு இலக்கு நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. என்ன இலக்குனா 2070ஆம் ஆண்டுக்குள்ள இந்திய அரசாங்கம் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை 0வா மாத்தணும். ஓகேவா, நிகர பூஜ்ஜியமா மாத்தணுங்கிறது இந்திய அரசாங்கத்தோட இலக்கு. ஓகே, நெட் ஜீரோ எமிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நிகர கார்பன் உமிழ்வு எந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னா 2070ஆம் ஆண்டுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை 0வா மாத்தணுங்கிறது இந்திய அரசாங்கத்தோட இலக்கு. அந்த இலக்கை தமிழ்நாடு அரசாங்கம் அச்சீவ் பண்ணணும். அதுக்காக மின்சார வாகனங்களோட உற்பத்தியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்திய அரசாங்கம் மின்சார வாகன உற்பத்திக்காக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டம் பேரு ஃபேம் திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். இங்கிலீஷ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாஸ்டர் அடாப்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஓகே, ஃபாஸ்ட் அடாப்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதுதான் ஃபேம். இந்த ஃபேம் திட்டத்தோட முக்கியமான நோக்கம் இந்தியா முழுமைக்கும் என்ன வாகனத்தை உற்பத்தி பண்ணணும், அதிகமாக உற்பத்தி பண்ணி ஏற்றுக்கணும்னா எலக்ட்ரிக் வாகனம், மின்சார வாகனங்களை உற்பத்தி பண்ணணும். அப்போ ஃபேம் திட்டம் எது தொடர்பானது அப்படின்னா மின்சார வாகனத்தோட உற்பத்தியை அதிகரிக்கிறது தொடர்பானது. அந்த திட்டத்துக்கு கீழே இந்தியாவில் அதிகமான மின்சார வாகனங்களை உற்பத்தி பண்றது, குறிப்பாக 40 விழுக்காடு அளவுக்கு மின்சார வாகனங்களை உற்பத்தி பண்ற ஒரே மாநிலம் எது? தமிழ்நாடு. ஓகேங்களா, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தமிழ்நாடு செய்திகள் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்க்க போறது தேசிய அளவிலான செய்திகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள் என்னென்னு பார்க்க போறோம். அதுல ஒரு முக்கியமான செய்தி, ஒரே நாடு ஒரே தேர்தல். ஓகேங்களா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் மத்திய பாராளுமன்ற தேர்தல், குறிப்பா லோக்சபாக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிற முக்கியமான கான்செப்ட் தான் இந்த ஒரே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல். ஓகேங்களா, அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த தேர்தல் குறித்து, அந்த முறை குறித்து ஆய்வு செய்யறதுக்காக ஒருத்தர் தலைமையில கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாரோட தலைமைனா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களோட தலைமையில. ஓகேங்களா,
ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கமிட்டி. எதுக்காக அப்படின்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக. அது நடத்தினா என்னென்ன விளைவுகள் வரும், அரசியலமைப்புல எந்த மாதிரியான திருத்தங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து, கான்ஸ்டிடியூஷன்ல என்ன மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து ஆய்வு செய்யறதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவங்களோட தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, அது நம்மள மேபி கேள்வி கேட்கலாம், யாரோட தலைமையில இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல். இதுல நிறைய நிறைகள் இருக்கு, குறைகள் இருக்கு. நிறைகள் பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கும் போது மாநில சட்டப்பேரவைகளுக்கும் லோக்சபாக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும்போது என்ன ஆகும், செலவுகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகும், வேலைப்பளு குறையும், குறிப்பா காவல்துறை ஆசிரியர்களோட வேலைப்பளு குறையும். குறைகள்னு பார்க்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தும் போது பல மாநில சட்டப்பேரவைகளுடைய பதவிக்காலம் குறைக்கப்படலாம், பல மாநில சட்டப்பேரவைகளோட பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம். இப்போ 2023 நிறைய மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்துச்சு. அந்த மாநிலங்களோட சட்டப்பேரவைகளோட காலம் என்ன ஆகிரும், குறைஞ்சிரும். நிறைய மாநிலங்களுக்கு தேர்தல் இப்போ அடுத்த வருஷம் நடக்க போகுதுன்னா நிறைய மாநிலங்களுக்கு நீட்டிக்கப்படும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் இதோட பெரிய நிறை குறை. ஓகே, யாரோட தலைமையில, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களோட தலைமையில. இதுதான் ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசுத் தலைவர். 2017 இருந்து 2022 வரைக்கும் இந்தியாவோட குடியரசுத் தலைவராக இருந்தவர். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2017 இருந்து 2022 வரைக்கும் இந்தியாவோட குடியரசுத் தலைவராக இருந்தவர் ராம்நாத் கோவிந்த். ஓகே, அடுத்து பார்க்க போறது இந்தியாவிலேயே முதல் முறையா உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய உள்நாட்டு அணுமின் நிலையம். ஓகேவா, எங்க கட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அணுமின் நிலையம் குஜராத்தில் இருக்க காக்கரப்பார்ல செயல்பட்டு இருக்கு. ஓகே, காக்கரப்பார்ல செயல்பட தொடங்கி இருக்கு. இது இன்டிஜீனியஸ் நியூக்ளியர் பிளான்ட். ஓகேவா, மற்ற நியூக்ளியர் பிளான்ட்னா ஏதோ ஒரு வெளிநாட்டோட தொடர்பு படுத்தி நம்ம என்ன பண்ணியிருப்போம், கட்டமைச்சிருப்போம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கூடன்குளம் பவர் பிளான்ட், கூடன்குளம் அணுமின் நிலையம், கூடன்குளம் பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா யாரோட உதவியோட செயல்பட்டு இருக்குன்னா ரஷ்யாவோட உதவியோட செயல்பட்டு இருக்கு. ரஷ்யாவோட தொழில்நுட்பத்தின் உதவியோட நம்மளுடைய கூடன்குளம் அணுமின் நிலையம் செயல்பட்டு இருக்கு. அந்த வகையில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் இஸ் குஜராத்தில் இருக்க காக்கரப்பார் அணுமின் நிலையம். ஓகேவா, எவ்வளோ திறன் அப்படின்னா ரெண்டு பிளான்ட் அமைச்சிருக்காங்க. ரெண்டுமே ஈச் எவ்வளோ 700 மெகாவாட். ஓகேவா, 700 இரண்டுமே தலா 700 மெகாவாட் திறன் கொண்ட நம்மளுடைய அணுமின் நிலையத்தை கட்டமைச்சிருக்காங்க. இதோட முக்கியத்துவம் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட முதல் உள்நாட்டு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம். ஓகேவா, தமிழ்நாட்டில் 2 முக்கியமான அணுமின் நிலையம் இருக்கு. ஒன்று கூடன்குளம், இன்னொன்று கல்பாக்கம் அணுமின் நிலையம். 2 அணுமின் நிலையங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். ஒன்று கூடங்குளம், ஆனால் இன்னொரு ஒன்று கல்பாக்கம் அணுமின் நிலையம். அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குஜராத்தில் இருக்கிறது காக்கரப்பார். ஓகே.